ஒரு மலைப்பாங்கான அழகிய கிராமத்தில் லைலா என்ற பெயருடைய சிறுமி வாழ்ந்தாள். எப்போதும் குறும்பான கண்களும் மென்மையான சிரிப்புமாக அவள் அந்த கிராமத்தை சுற்றி வந்தாள். ஆஹா, இந்த வண்ணத்துப் பூச்சிகளும் மின்மினி பூச்சிகளும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அவளுடன் மைலோ என்ற பெயருடைய ஆரஞ்சு நிற பூனை இருந்தது. அவள் எங்கு சென்றாலும் அதுவும் அவளை பின்தொடர்ந்து செல்லும். நீ எங்கு செல்கிறாய் லைலா? நானும் உன்னுடன் வருகிறேன். என்னுடைய பாட்டி ஆசையாக எனக்கு கொடுத்த ஒரு பொருள் தொலைந்து விட்டது மைலோ. நான் அதை தேடி செல்கிறேன். நானும் அந்த பொருளை தேட உனக்கு உதவியாக இருப்பேன் லைலா. சரி, நீயும் வா. நாம் இருவருமாக சேர்ந்து சென்று தேடலாம். இருவரும் வெகு தூரம் சென்று தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு ஆற்றின் கரையோரம் இருந்த பாறையின் மீது இருவரும் சோர்வாக வந்து நின்றனர். அங்கே பார் லைலா, வாத்துகள் தண்ணீரில் விளையாடுகின்றன. நீ வா, நாமும் போகலாம். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் வரவில்லை. லைலா, நாம் விளையாடும்போது மனம் தெளிவடையும். மீண்டும் நாம் தேடலை தொடரலாம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போதே பூனைக்குளத்தில் வாத்திருக்கும் இடம் சென்றது. வாத்துகளே, நானும் உங்களுடன் விளையாட வருகிறேன். லைலா, நீயும் வா. இதோ வருகிறேன். வாத்துகளே, என் தோழியும் உங்களுடன் விளையாட வருகிறாள். வாருங்கள் நண்பர்களே, எங்களுடன் நீச்சல் பழகலாம். நண்பர்களே, நாங்கள் ஒரு பொருளை தேடித்தான் இங்கு வந்தோம். இந்த இடத்தில் வந்து அமர்ந்த பின் புறப்படவே விருப்பமில்லை. ஆனால் இப்போது நாங்கள் கிளம்பி ஆக வேண்டும். வா மைலோ, நாம் செல்லலாம். அவர்கள் அங்கிருந்து விடை பெற்றுச் சென்றனர். சிறிது தூரத்தில் ஒரு பாதை பூமியின் உள் செல்வது போல் தெரிந்தது. அதை பார்த்த மிலோ, வா லைலா, நாம இந்த பாதையில் சென்று பார்க்கலாம். மிலோ, நில், செல்லாதே. அங்கு ஏதாவது ஆபத்து இருக்க போகிறது. மிலோ வேகமாக பாதையின் உள் செல்ல, அதன் பின் மிலோவை அழைத்தபடியே லைலாவும் பாதையின் உள் செல்கிறாள். வாவ், அற்புதமாக இருக்கிறது. இது ஒரு மாயம் நிறைந்த இடமாக இருக்கிறதே. மிலோ, உன்னைப்போல் அநேக பூனைகள் இங்க உள்ளன. இது ஒருவேளை பூனைகள் உலகமாக இருக்குமோ? என்ன சொல்கிறாய் மிலோ? நான் இனியபடி வெளியே போவது? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போதே ஒரு குரல் ஒலிக்கிறது. நீங்கள் யாரு? என் இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? தலைவரே, எங்களை மன்னியுங்கள். நாங்கள் வழி தவறி வந்துவிட்டோம். நாங்கள் எந்த தீய நோக்கிலும் இங்கு வரவில்லை. தயவு செய்து எங்களை மன்னித்துவிட்டு விடுங்கள். நாங்கள் வழி தவறி வந்துவிட்டோம். இங்கு வந்த எந்த மனிதனும் வெளியே போனதில்லை. சிறிது நேரத்தில் எங்கள் இனமாகவே மாறிவிடுவார்கள். ஆனால் எங்கள் இனத்தில் ஒருவருடன் வந்ததினால் நீ பிழைத்துப் போ. அங்கிருந்து இருவரும் வெளியே வருகிறார்கள். அங்கே பார் லைலா, ஏதோ வித்தியாசமான பொருள் ஒன்று தெரிகிறது. மிலோ, நான் தேடி வந்தது கிடைத்துவிட்டது. இது என் பரம்பரை பொக்கிஷ பொட்டியின் சாவி. அழகான நாடாவால் சுற்றப்பட்ட அந்தச் சாவி கிடைத்த மகிழ்ச்சியில் இருவரும் வீடு திரும்பினர்.